கேக்குறியா? பாரு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பாதி பட போயிருக்கும். சரி சரி பாப்கார்ன் காஃபிலாம் வாங்கிட்டு வா. நான் மாப்பிள்ள முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டேன். அப்போ ட்ரீட்டு தான். அம்மாவுக்கு எதனா முதல்ல வாங்கி தரணும்டா. என்னடா அம்மா சார்? ஏசி சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறாங்களா, கொண்டு போய் விட்டு வந்துரு. அப்படியே இந்த ஆப்பிள் ஆரஞ்சு ஏதாவது வாங்கி கூடியா. காசு கீசு கேட்டால் ஏசி பேர சொல்லு, கேட்க மாட்டானுங்க. என்ன சார் முதல் மாதம் சம்பளத்தை வாங்கிட்டேன்ல, அது தெரிஞ்ச லிஸ்ட்டு சொல்லிட்டு போகிறாப்புல. ஓ அண்ணா எல்லாத்துலேயும் ஒரு 1/2 கிலோ பழம். 1/2 கிலோவா? சார் தேங்க்ஸ். பழத்துக்கு காசு சார்? இல்லை ஏசி ஃபேமிலி அவங்க தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். 340 ரூபா சார். இல்லை ஏசி ஃபேமிலி அவங்க தான் எப்போ அடுத்தவன் பேரை சொல்லிட்டு ஓசியிலே துணுங்க. சார் பி பிளாக்கு ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணுங்க. ஓகே யார் விடுங்க? யோ என்ன எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் போட்டு. சரி, கிரைம் இன்ஸ்பெக்டரோட பாட்டி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, கொண்டு போய் வீட்டில் விட்டு போகணும். ஏறு. ஹாஸ்பிட்டல் போ. யோ ஏரியாண்ணா. ஏண்டா ஏன் இவ்வளோ லேட்டு? உனக்கு தெரியாதா? சரி வா சாப்பிட்டு தூங்கு. வேலையாம்மா அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லைம்மா. நான் விட கேவலமாக நடத்துகிறானுங்க. அஞ்சம் வாங்கலைன்னா இன்னும் மோசம். வயசாக 4 கூட பார்க்காம அசிங்கமாக திட்டுறானுங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர் வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கணுமா? கவனம் ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு ஒட்ட வழியில் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் கிட்டக்க நிற்க வைக்கிறானுங்க. குடிக்க தண்ணி கூட கிடையாது, அப்படியே நிற்க வச்சுட்டே இருக்கானுங்க. திருட்டு கம்யூனிட்டிகளுக்கு நாங்கள் போய் சோறு வர வேணும்னு தரணுமா? வந்து போகிறோம் ஒருத்தனுக்கு சல்யூட் வேற இல்லை. உழப்பமா அது? 4 வருஷமா வேலையே இல்லாம இருந்த உனக்கு உங்க அப்பா இறந்து போய் கிடைச்ச வேலைடா இது. 24 வருஷமா லஞ்சம் வாங்காத உன் அப்பா எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாரு, அவமானப்பட்டிருப்பாரு. எத்தனை நாள் விடிய விடிய தூங்காம அழுதுருப்பார். அதெல்லாம் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. என்னைக்காவது அவர் இந்த காக்கி சட்டையை வெறுத்து பேசி நீ பார்த்திருக்கியா? அப்பா மூலமா கிடைச்ச இந்த வேலைய அசிங்கமா பேசாதப்பா. சரி வா சாப்பிட்டு தூங்கு, காலையில எல்லாம் சரியா போ. வா. இதெல்லாம் ஒரு காமெடின்னு எப்படா கொஞ்சம் கூட குத்தமே எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க மானம் கட்டுவீங்களா? விழுந்து விழுந்து சிரிக்கிறது. டேய் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களாடா? நீட் ஒன் போட சொல்லிட்டு போறாரா? உட்காருங்க உட்காருங்க. குட் மார்னிங் டு யூ ஆல். பார்க்குறாரா? என்ன வணங்காமடி ரொம்ப குஷியாக இருக்கீங்க? நைனா ஊருக்கு போயிட்டார்ல சார். நைனா ஊருக்கு போனால் அவ்வளவு குஷியா? ஆமாம் சார், 2 நாளைக்கு நயன் திட்ட மாட்டார்ல. ஏன்பா அப்பா மேலே அவ்வளவு கடுப்பு உனக்கு? என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? நின்னா திட்டுவார், நடந்தா திட்டுவார், பாடி பாடின்னு போட்டு உயிரை வாங்குவார். அதுவும் இந்த பொண்ணுங்க முன்னாடி பசங்களை கேவலப்படுத்துறதுல பெருசுகளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. முக்கியமான இடத்துல அல்பத்தனமா நடந்து எங்களை அசிங்கப்படுத்துவாங்க சார். என்ன மக்களை நான் சொல்றது? பாத்தீங்களா சார் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்? கலக்கிடா எமோஷன்ரா சார். என் கூட நல்லா திட்டுன்னு வாங்கிட்டு வீட்டில் ரில்ஸ் வாங்கினாங்க தானே, எங்கிட்ட வந்து நல்லா காட்டுன்னு காட்டுவார் சார். வலிக்குது சார். சார் அம்மா கிட்ட கோவம் மட்டும் தான் சார் இருக்கும், ஆனால் அதிகாரம் இருக்காது சார். ஆனால் அப்பா கிட்ட இது 2 மட்டும் தான் சார் இருக்கு. ஓகே ஓகே. என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பாஸ்தா காமிக்கிறாங்களாம். அதெல்லாம் போட்டு மொத்துறது இருந்தா பாசங்க சார் வரும். வெறுப்பா தான் சார். வழக்கம் போல எல்லாருமே அப்பாவை பற்றி குறை சொல்றீங்க. உங்க அப்பா நேர்மையா சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவன் பொழப்ப கெடுத்து சம்பாதிச்சாலும் சரி, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாலும், ஏன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சாலும், அவர் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் கவலை இல்லாமல் இருக்கீங்க. சௌகரியமாக காலேஜுக்கு வர்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. காலேஜுக்கு வந்து பிராண்டட் கிளாஸஸ், பிராண்டட் பேக் பேக்ஸ், பிராண்டட் ஷூஸ். டிட் யூ earn this money? நோ. உங்கள் அப்பா சம்பாதிச்ச பணம் அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இருக்கிறதுனால வக்கணைய
அப்பாவை பற்றி குறை சொல்கிறீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. வாட் எ ஷேம், வாட் எ ஷேம். இங்கே அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐ எம் சாரி, ரியலி சாரி. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அப்பா இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு. என்னாச்சுரா? இவரை கடைசி வரைக்கும் நான் புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. சத்தப்பா கூட கவலைப்படல, சந்தோஷமா கொள்ளி வச்சு அவன் அவனோ கஷ்டப்படுறான், அவனோ திட்டுறான், அவனுக்குலாம் கஷ்டம். இதால பத்தி யோசிச்சு பார்த்தது அடிக்கிறான் எனக்கு வலிக்குதுன்னு தான் பார்த்தேன். அவருக்கு எப்படி இருக்கும் என்ன யோசிச்சு பார்க்கவே இல்லைம்மா. பரவாயில்லடா, விடுறா. நம்ம அப்பா தானே, அவர் ஒன்று கோச்சுக்க மாட்டார். இந்த ஒரு மாசத்துல இந்த வேலை எனக்கு பிடிக்கல. அவர் அத்தனை வருஷமா வேலை கஷ்டமா, இப்பதானே வரும் இது. அவரை கொண்டு பழிவானு கூட தோணலம்மா. யாரும் கூட தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கல. நான் ஒண்ணுமா விட மாட்டேம்மா, யாரோ இருந்தாலும் விட மாட்டேம்மா. தெய்வம் என்பதென்ன உண்மை நான் கண்டேனே, தந்தைதானே தந்தை வார்த்தையெல்லாம் வேதங்கள் என்பார்கள், உண்மைதானே தாயின் அன்பை நாம் அணு அணுவாக அறிவோ, தந்தை கண்ணீர் அதை எந்த பிள்ளை வாழ்வில் அறிந்ததடா. தெய்வம் என்பதென்ன உண்மை நான் கண்டேனே, தந்தைதானே. தந்தை தோளின் மீது ஏறி நின்றுதானே பார்த்தோம் அன்று நாமும் உலகத்தை, நம்மை அறியாமல் மெல்ல வளர்ந்தோமே அன்று முதல் 100 இடைவெளியே. மழையினை போலே அவன் பாசம் தினம் ஈரம் சேர்க்கும், மழை துளி நின்றும் மரம் இங்கே அட கண்ணீர் வார்க்கும். இன்னும் ஓர் ஜன்மம் மண்ணில் பிறப்பேனா, தந்தை அவன் விரலை தொட்டு